நமசிவாய. இந்த மாத தை மாத மந்திரம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா, ஒரு 7 நாள் இதை செய்தீர்கள் என்றால் கூட அதற்குண்டான பலன் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த தை மாத மந்திரம் அப்படிங்கிறது, அதேமாரி இந்த வாசல்ல வந்து செய்யக்கூடிய ஒரு ரிச்சுவல் அப்படின்ற மாரியான விஷயங்கள். ஆ இதெல்லாம் வந்து புதிதாக பார்ப்பவர்கள், ஆல்ரெடி இருக்கிற தமிழ் மாத மந்திரம் எப்படி அப்படின்ற மாரியான விஷயங்கள போய் பார்த்தீங்கனாலோ, இல்ல இந்த கமெண்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இவங்க கமெண்ட் பண்றத வச்சு உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். ஸோ இப்போ தை மாத மந்திரம் அப்படின்ற மாரியான விஷயங்கள், காலையில் சூரியன் பார்ப்பது அப்படின்ற மாரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும் 6லிருந்து 7க்குள்ள, அதாவது சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ள அப்படின்ற மாரியான விஷயத்தை பலமுறை நான் கூறியிருக்கேன். ஸோ இந்த ஒரு மாதத்திலே பொறுத்தவரைக்கும் நீங்கள் சூரியனை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்ற மாரியான விஷயங்கள். ஜென்ரலாவே இந்த ஒரு 1 ஹவர் அப்படின்ற மாரியான விஷயத்த பொறுத்தவரைக்கும், நீங்க எவ்வளவு நேரம் உங்களால சூரியன டைரக்ட்டா உங்களுடைய அ வ நேக்கட் ஐஸ்ல எப்படி பார்க்க முடியும்? எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா பாருங்க. அது மாரி பார்க்கிறதுங்கிறது வந்து உடலுக்கும் நல்லது, மனதிற்கும் நல்லது, ஆத்மாவிற்கும் நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பாகவே இருக்கிறது. ஸோ இது மாரி பார்த்துட்டு அட்லீஸ்ட் நீங்க ஒரு 3 மினிட்ஸோ, 5 மினிட்ஸோ பார்க்க முடிஞ்சதுன்னா, அது மாரியான விஷயமா பார்த்துக்கொண்டு, அர்க்யம் விடுவது அப்படின்ற மாரியான ஒரு முறை இருக்குது. இந்த மாரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒரு மந்திரத்தினை, இந்த தை மாதத்திற்கான சூரிய மந்திரம் அப்படிங்கிறது, ஓம் கிரிணி பாக ஆதித்யாய நமக. ஓம் கிரிணி பாக ஆதித்யாய நமக. எய்தர் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோல வரும், அல்லது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருப்பேன். அத போய் பார்த்துக்கலாம். நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் கரெக்ட்டா பார்த்துக்கிறதுக்கு அது மாரியான ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த அர்க்யம் விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா? இந்த அர்க்யம் விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்துல கொஞ்சோண்டு நீங்க வந்து சந்தனம், சுத்தமான சந்தனமா இருக்கணும். இந்த வில்லை சந்தனம்லாம் போட்டீங்கன்னா எந்த யூஸும் இல்ல. அது நீங்க போடாமயே இருக்கலாம். தவறான சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது பெட்டர். நம்ம வந்து செய்யாமயே இருக்கலாம் அந்த ஒரு விஷயத்திற்காக. சுத்தமான சந்தனம் உங்களுக்கு கிடைக்குது, பொடி வச்சிருக்கீங்கன்னா, அது ஒரு துளி, ஒரு சின்ன ஒரு துளி வந்து தண்ணீல போட்டுட்டு பஞ்சபாத்திர உத்தரணியிலிருந்து 3 முறை எடுத்து அர்க்யம் ஓம் கிரிணி பாகாதித்யாய நமக, ஓம் கிரிணி பாகாதித்யாய நமக, ஓம் கிரிணி பாகாதித்யாய நமக அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இந்த ஒரு நேரத்திலே நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா, ஓம் சூர்யாய நமக என்ற மந்திரமோ, அல்லது இந்த கிரிணி பாகாதித்யாய நமகவே ஃபுல் டைமுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் சொல்ல முடியும்? 15, 20 மினிட்ஸோ இல்ல ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலயோ சொல்ல முடியும் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, உங்களுக்கு வருமானத்திற்குண்டான வழி பிறக்கும். அதேபோல வந்து பார்த்தோம்னா, இந்த ஜாப்ல ப்ரமோஷன்ஸு, அதேபோல வந்து வேலையே கிடைக்கல அப்படின்ற மாரி, வேலையில நம்மளுக்கு திடீர்னு லே ஆஃப் ஆயிடுமோ அப்படின்ற மாரியான ஒரு விஷயம். இது எல்லாமே உங்களுக்கு மாறும். இந்த ஒரு விஷயம் செய்றதுனால. அதேபோல வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் அதீதமான ஒரு புத்துணர்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எல்லா விஷயத்தையும் ஒரு நல்லபடியாக முடிக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாதிகள் இருந்தால் அதுவும் குணமாகறதுக்கு உண்டான வழி ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவது, ஒவ்வொரு மாதமுமே தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான மந்திரம் குடுத்து வந்திருக்கோம். இஷ்டம் இருந்ததுன்னா நீங்க பாருங்க. இதுல முக்கியமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். போன மாதத்துல நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து குடுக்குறோம் இல்லையா? ஒவ்வொரு மாதமே குடுக்குறோம் இல்லையா? லாஸ்ட் மந்தோட தமிழ் இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும், லாஸ்ட் மந்த்ல இருந்து பார்த்தோம்னா, அந்த தங்கம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சேருவதற்கு எந்த மாதிரியான ஒரு தாந்திரிக் ரிச்சுவல் நம்ம வீட்ல செய்யலாம், ஒவ்வொரு தமிழ் மாதமுமே செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் குடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் கண்டிப்பா சொல்லுங்க. அதுக்கு பேஸ் பண்ணி அந்த தங்கத்தை வந்து நம்ம தொடருவதா வேண்டாமா அப்படின்ற மாதிரியா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிரினி பாகாதித்யாய நமக அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் காலையில் செய்யும்பொழுது சூரியனை பார்த்து ஒரு விளக்கேற்றி வைக்க சொல்லுவது அப்படின்ற மாதிரியான விஷயமும் வழக்கமாக வைத்திருக்கோம். நல்லெண்ணெய் தீபம், ஒரு ப்ளூ திரி போட்டு நீங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணெய் தீபம் ஏத்தி வச்சீங்கன்னா, அது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். உங்களால ஏத்தி வைக்க முடியலனாலும் பரவால்ல. ஏத்தி வைக்க முடிஞ்சதுன்னா, சூரியனுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயம் அர்க்யம் விடுவதும் சரி, இந்த விளக்கேற்றுவதும் நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். இது 2ம் முடியாத பட்சத்தில நீங்க டைரக்ட்டா இந்த சூரியன பார்த்துட்டு இந்த ஒரு மந்திரத்த மட்டும் சொல்லிட்டு வாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, வீடு வாசல்ல காலையில திறந்த உடனேயே பெருக்கிறதா இருந்தா பெருக்கி விட்டுட்டு, சில பேருக்கு பெருக்கிற பழக்கம் இருக்கும். சில இடங்கள்ல முடியாது. ஸோ அது மாரியான விஷயமா இருந்ததுன்னா, அத செஞ்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கிறது. இந்த மந்திரத்த சொல்லும்போது, நாம வந்து ஒரு சின்ன ஒரு தாந்திரிக் மெத்தட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம வந்து சேர்த்து செய்யும்போது, அதுக்கு உண்டான பலன் அதிகமா இருக்கும். வெட்டிவேர் பொடி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க வந்து கடையில கேட்டுக்கோங்க. வெட்டிவேர் பொடி கிடைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வெட்டிவேர் பொடி கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலேயே பெருங்காயத்தூள் இருக்கும் இல்லையா? பொடியா இருக்கக்கூடியது. அத வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எதோட மிக்ஸ் பண்ணணும்னா, இதே சந்தன பொடியோட தான். சந்தன பொடி பிளஸ் இதில தண்ணி எல்லாம் எதுவும் வேண்டாம். சந்தன பொடியோட கொஞ்சம் பெருங்காய பொடி அப்படின்றது. ஒவ்வொரு இந்த மாதிரியான ஒரு ஸ்பைசஸ்க்கும் சரி, ஒவ்வொரு பொருட்களுக்குமே கிரகங்களின் தன்மை இருக்கின்றன. அதேபோல வந்து பார்த்தோம்னா, இந்த பஞ்சபூதங்களின் தன்மை இருக்கின்றன. அந்த தன்மையை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும்பொழுது, அதற்கு உண்டான பலன் அதிகமா இருக்கு அப்படின்றத நான் பலமுறை கூறியிருக்கேன். அது மாதிரியான விஷயம் தான். ஏன்னா பெருங்காயத்தெல்லாம் வாசல்ல போடணுமா அப்படின்ற மாரியான விஷயமா நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அல்லது பெருங்காயம் அல்லது உங்களுக்கு வந்து வெட்டிவேர். வெட்டிவேர் இந்த மாதிரியான விஷயம் அதிகமாக செல்வத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இப்போ வெட்டிவேரோட நீங்க சந்தனம் கலந்து கலந்து பொடி கலக்கிறது அப்படின்றது.
அகைன் வந்து வெள்ளை சந்தனம் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ்ஃபுல் கிடையாது, உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. நல்ல சந்தன பொடியாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 200 300 வாங்குறீங்கன்னா அந்த 300 வாங்குறது உங்களுக்கு 3000 மடங்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யும் பொழுது. அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு பிஞ்சு தூண்டு துளி எடுத்தால் போதும். அதை வந்து நீங்கள் காலையிலே வைத்து விட்டு வீட்டு வாசலை ஊத வேண்டாம், இந்த நீங்கள் வந்து அப்படியே எர்த்தில் போடுற மாதிரி இருக்கணும், எர்த் எலிமெண்ட்டோட கலக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் வசுப்பிரதாய நமக, ஓம் வசுப்பிரதாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை நீங்கள் வந்து காலையில் கதவை திறந்தும் போதே சொல்லிகிட்டே தொடங்க. காலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே, ஏன்னா இப்போ நீங்கள் இதெல்லாம் போடுறதாவது நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு போடலாம், மந்திரம் சொல்கிறதுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது, மனசுக்குள்ளே தானே சொல்லிக்க போகிறீங்க. ஸோ இது மாதிரியான விஷயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியனை பார்ப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. சூரியனை பார்க்கலாம், சூரியனுக்கு உண்டான மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லலாம், சூரியனுக்கு அர்க்கியம் விடுவதாக இருந்தால் தாராளமாக அர்க்கியம் விடலாம், அதுலேயும் தவறு கிடையாது. எல்லா டைம்லையும் நான் சொல்கிறேன், ஆல் 30 days. அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த விளக்கேற்றி வைப்பது நீங்களே ஏற்றி வச்சாலும் சரி, அக்னி சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் வேறு யாராவது ஏற்றி வைக்க சொன்னாலும் அது மாதிரியான விஷயமா செய்யலாம், தவறு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் சில வீடுகளில் வந்து அதை ரொம்ப ஒரு மாதிரி ஆர்த்தடாக்ஸாக வேறு மாதிரியான விஷயமா பார்ப்பாங்க, அதனால நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். உங்களுக்கு அது மாதிரி அதில் எதுவும் இஷ்யூ கிடையாதுன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம், தவறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த மனசுக்குள்ளே இந்த ஓம் வசுப்பிரதாய நம்ம சொல்லிட்டு இந்த ஒரு பிஞ்ச் ட்ராப் எடுத்து கீழே போட்டுடுங்க, அந்த உங்கள் வீட்டு வாசலில் போட்டுருங்க. வீடு வாசலில் போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், அவ்வளோதான். சிம்பிள். இது வந்து நீங்கள் இந்த ஒரு மாதம் முழுவதுமே இந்த ஒரு விஷயத்தை செய்து வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சாச்சு. அடுத்தது வந்து தங்கம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்துடலாம். தங்கத்திற்கு நீங்கள் என்ன செய்வது, எந்த நாளிலே தொடங்குவது அப்படின்றது. இந்த தை மாதங்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 நாள் 9 நாள் 7 நாள் போயிடுச்சு நினைக்கிறேன், 7 நாள் 8 நாள் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்த நான் இப்போ சொன்ன அந்த சூரியனை பார்க்குறது மற்ற விஷயங்கள்லாம் உடனடியாகவே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வெள்ளி இந்த 2 நாட்கள் செய்யாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறது இது டெய்லியே நீங்கள் செய்ய வேண்டிய ப்ராசஸ் தான். ஸ்டார்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த 2 நாளில் செய்ய வேண்டாம், செவ்வாய்க்கிழமை தொடங்கலாம், தாராளமான விஷயமாக செவ்வாய்க்கிழமை தொடங்கலாம். நேரம் எதுவும் பார்க்க வேண்டாம், இது நீங்கள் எந்த டைமில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரியான டைமில் செஞ்சீங்கனாலும் அதற்குண்டான பலன் கண்டிப்பாகவே இருக்கிறது. பொதுவாகவே ஒரே நேரம் ஒரே இடம், சேம் பிளேஸ் அண்ட் சேம் டைம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மந்திரங்கள் விஷயத்திற்கு பல்வேறு அதர் ரிச்சுவல்ஸ்க்கு எல்லாமே நான் சொல்கிறது உண்டு. அது மாதிரி கடைபிடிக்க முடிஞ்சதுன்னா அது மாதிரியான கடைபிடிங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே இடத்துல தான் வைக்கணும். ஒரு மண் பானை மாதிரியோ மண் ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு சின்ன பவுல், அந்த மாதிரியான ஒரு சின்ன பவுல் எடுத்துக்க வேண்டியது. மண்ணில் தான் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும். அல்லது நீங்கள் மண்ணே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுனால் மட்டும் நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கோ அந்த மாதிரியான விஷயமா, வேற வழியே இல்லாததுக்கு செய்யாமல் இருக்க வேண்டாங்கிறதுக்காக அந்த மாதிரியான விஷயம். அந்த மண் சின்ன ஒரு குப்பி இருந்ததுன்னா அந்த குப்பிக்குள்ளே கொஞ்சம் மண்ணை போட்டு நிரப்பியிருக்கேன். வெறும் சாதாரண ஒரு செடி வளர்க்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மண்ணை போட்டு போட்டுடுங்க. அதில் வந்து ஒரே ஒரு கோதுமைன்னா அதாவது கோதுமை பொடி கிடையாது, கோதுமை முழு கோதுமை இருக்கு இல்லையா, அந்த கோதுமையை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கோதுமையில ஒரே ஒரு கோதுமை தான் எடுக்கிறீர்கள். இதை நீங்கள் உங்கள் வீட்டின் பிரதான மேற்கு பகுதியில் வைக்கிறீர்கள். பிரதானமான மேற்கு பகுதியில் வச்சுட்டு அந்த ஒரு பவுல் இருக்கு இல்லையா, அந்த மண் பாண்டத்தில் இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணில் நீங்கள் இதை போட்டுடணும். இந்த கோதுமையை கிச்சனில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கிச்சன்லேருந்து இந்த கோதுமையை ஒரு கோதுமையை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே வர வரைக்குமே ஒரு மந்திரம் சொல்லுங்கள். அதை போடும்பொழுதும் ஒரு மந்திரம் சொல்லுங்கள். முடிந்தால் அதை கையில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த மந்திரம் சொல்லிட்டு போடுறதா மாதிரி இருந்ததுனாலும் போடலாம். இது வந்து உங்களுக்கு தங்கம் சேருவதற்கு உண்டான ஒரு சூக்ஷ்ம பரிகாரமாக ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஸ்வர்ண நிதிபலாய நமக, ஸ்வர்ண நிதிபலாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை நீங்கள் சொல்லி அதை அப்படி போட்டுடலாம். அதுக்கு உங்களுக்கு அந்த தங்கம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஒரு மாதம் முழுவதுமே இந்த ஒரு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ இந்த ஸ்வர்ண நிதிபலாய நமக மந்திரத்தினை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 விதமான மந்திரங்கள் இருக்கிறது. அந்த 3 விதமான மந்திரங்களில் காலையில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் சொல்ல வேண்டியது அந்த சூரியனை பார்த்து. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் சொல்ல வேண்டியது உங்களுக்கு வீடு காலையில் திறந்த உடனே. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா இதுவும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் சொல்லலாம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் அப்பப்போ மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இதையும் வந்து பெண்கள் செய்வதற்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோதுமை எடுக்கிறீங்க, போடுறீங்க, அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் வந்து இந்த தை மாதம் முழுவதுமே செய்யலாம். முடிஞ்ச உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்பாண்டத்தில் இருக்கக்கூடிய மண் சேர்ந்த இந்த கோதுமை இருக்கு இல்லையா, அதுதான் முளைச்சிருச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. முளைச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை, இதில் நீங்கள் நீர்லாம் எதுவும் விட வேண்டாம். அது தானாக அப்படியே முளைச்சிடுது. சில பேருக்கு ஈரமண்ணாக இருந்தது, இல்லை பிரதேசம் ஈரமாக இருக்குது முளை விடுது அப்படின்றதுனா எந்த ஒரு
தவறும் கிடையாது, நல்லது தான் இன்ஃபேக்ட். அதை அப்படியே எடுத்துட்டு வேற ஒரு தொட்டி இருந்ததுன்னா தொட்டியில மாத்திருங்க. இல்ல மண்ணுல போட்டுருங்க. உங்களுக்கு முளைக்கலாம் இல்லன்னா, அத அப்படியே நீங்க வேற ஏதாவது ஒரு மண் செடியில அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் கலந்து விடலாம். சிம்பிளான ஒரு விஷயம். இது தை மாதம் முடியிற நாள் இருக்கு இல்லையா? கடைசி நாள் நீங்க செஞ்சு முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் தை முடிஞ்சு மாசி ஆரம்பிக்கிற நாள்ல நீங்க இந்த ஒரு விஷயத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். கண்டிப்பான முறையிலே இந்த தங்கம் எப்படி இருந்தது? போன மாசம் நான் சொல்லியிருந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? மன ரீதியாகவும் சரி, நீங்க உங்களுக்கு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற விஷயத்த கண்டிப்பான முறையிலே பகிர்ந்து கொள்ளுங்க. நமச்சிவாயம்.